ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். முந்திலாம் மெட்ரிக்கு சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் ஷூ போட்டு வரணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லே பிள்ளைகளை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாருங்கள், ஷூ சாக்ஸு உங்களுக்கு தெரியுதா, யூனிஃபார்ம் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். யூனிஃபார்ம் ஷூ சாக்ஸ் கொடுத்து பிள்ளைகளை நல்லா டெவலப் பண்ணுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தா தான் நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தை காட்டிலும் தமிழ் மீடியத்தில் நல்லாவே சொல்லி தர்றாங்க. நிறைய சலுகைகள் தர்றாங்க. லேப்டாப்பு, சைக்கிளு, ஷூ, இன்னொரு ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா டையெல்லாம் பிள்ளையை கட்டிட்டு போகிறாங்க. அதுவும் ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. என்ன அங்கே பிள்ளைங்க இங்கிலீஷில் படிப்பாங்க, இங்கே தமிழில் படிப்பாங்க, அவ்வளோதான். இங்கிலீஷ் நாலேஜை நம்ம எப்படினாலும் வளர்த்துக்கலாம். ஆனால் மற்றபடி ஸ்டடீஸ்லாம் ஒன்றா தான் இருக்கும். பாருங்கள், இந்த பையனை பார்த்தா இப்போது ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற ஸ்கூல் பையன் மாதிரி ஒரு லுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதனால் நம்ம ஒவ்வொருத்தருமே படிப்பை பணமாக்காமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்குதுங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்கோம். ஆனால் என்னை பொறுத்தளவு கவர்மெண்ட்டே பெஸ்ட்டு தான் நினைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.